கயர்லாஞ்சில் வந்து ஒரு தலித் பெண்ணுக்கு நடந்த ஒரு விஷயம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த அந்த பெண்ணுடைய அவளுடைய ஆண்களை வந்து அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய தலித் ஆண்களை பழிவாங்க வேண்டும் என்ற காரணத்திற்காக ஆதிக்க சாதியை சார்ந்த ஆண்கள் எல்லாம் சேர்ந்து அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து பாலியல் ரீதியான ஒரு வன்முறையை வந்து ஏற்படுத்துகிறாங்க. அவளுடைய பிறப்புறுப்புலலாம் வந்து ஒரு தலித் பெண்ணுடைய பிறப்புறுப்பில் ஒரு கம்பெல்லாம் செருகி உலகத்தில் வந்து எவ்வளோ கொடுமையை வந்து பண்ண முடியுமோ அவ்வளோ கொடுமையை வந்து அது பண்ணுறாங்க. அந்த செய்தியை நான் கேள்விப்பட்டு கிட்டத்தட்ட நானும் வந்து ஒரு தலித் பெண்ணாக இருக்கிறதுனால என்னால் ஒரு வாரம் சாப்பிடவே முடியல. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அந்த வலியை வந்து என்னால் உணர முடிந்தது. எப்படின்னா, அந்த மாதிரியான ஒரு வலியை நம்ம அனுபவிக்கினா கூட வேறு விதத்தில் நான் அனுபவித்த வலியை அந்த வலியை வந்து நான் வந்து மாற்றிக்கிறேன். நான் அந்த வலியை அப்படி தான் உணரணும். ஒரு விஷயத்தை நம்ம அனுபவிக்கிறோன்னு அனுபவிச்சுட்டு அந்த வலியை வந்து நம்ம வெளிப்படுத்தணும்னு கிடையாது. அதே சாதியை சார்ந்து நாம் அனுபவித்த வேறு வழிகளை அந்த வழியாக மாற்றி அந்த கவிதைகளை வந்து அந்த கொடுமையை நான் அனுபவித்தா எப்படி இருக்கும் அப்படின்றத ஒரு கவிதையை ஒன்று எழுதியிருக்கேன். விடுதலையின் பதாகை. என் கிராமத்தின் தேகம் எங்கும் வர்க்கத்தின் இருள் கவிழ்ந்திருக்க, அச்சமூட்டும் துரோகியின் குருவாலை போல பிசிறின்றி எரிந்து கொண்டிருக்கிறது இரவு. அன்று வானம் நீளமாயும் நட்சத்திரங்கள் சீம்பாலை போலவும் மின்னிக் கொண்டிருந்தன. மூங்கில் கூடையில் வெளிச்சம் வாரப்பட்ட வீட்டின் முற்றத்தில் நிர்வாணமாய் கிடத்தப்பட்டிருக்கிறேன். கால்களும் கட்டப்பட்டிருக்கின்றன. தமையனை கூடச் சொல்லும் வக்கிரம் இரவின் உச்சாடனமாய் ஒலிக்க, ஆதிக்கத்தின் கருந்திரவத்தை பருகியவர்கள் என் யோனியில் பள்ளம் பறித்து பருத்த கம்பொன்றை நிறுத்துகிறார்கள். என் வலியின் ஓலத்தில் அரங்கேறுகிறது ஒரு சாதி கூத்து. ஆடி கலைத்தவர்களின் குறியிலிருந்து வழிந்தோடிய வன்மத்தின் கால்வாயில் வீசப்படுகிறது என் உடல். செவிட்டு போர்வையிலிருந்தும் குருட்டு தூக்கத்திலிருந்தும் விடுபடாத தேசத்தில் சட்டை குறிக்கும் சர்பத்தின் ஊக்கிரத்தோடு மண்ணுக்குள் புதைகிறேன். யோனியில் ஊன்றிய கம்பின் உச்சியில் குருதியின் நிறத்தோடு பறக்கும் எம் விடுதலையின் பதாகை. Poetry is difficult to be translated. Sorry. Okay. And Sugitrani says Dalit women are doubly oppressed, the family structure as well as in the social structure as a Dalit, and this gets reflected in her poems. Though she talks about women's sexuality like anyone else here, her poetry is quite different, subtle difference because of the nature of oppression and also nature of gender violence committed on women that she writes in her poems. For example, she read a poem on Kayarlanchi where a Dalit woman was brutally sexually assaulted, and she read out the poem. Thank you, Sugitrani. Next, we move on to Kuti Revati. Of course, the usual question. And then the question for Kuti Revati is, what do you think about empowering women by writing body politics? Yeah. Hi, good morning to everyone. And I think poetry is a form of, form for self-portrayal. It is a form of self-portrayal. And it's not like fiction, you're not going to tell the story, you're going to tell stories of someone or yours in your poetry. It is going to be an accumulated emotional energy of the self that that it belongs to. So, but when you involve yourself in the process of poetry writing, it's like you dig your memories of the past or your childhood. You take a journey into your nostalgic areas. But for women, for me, at one point of time, I am completely struck, because you are struck in a net, struck in a web kind of thing, because your
you are completely covered with lot of nets, you know, oppressive nets like family, and you don't know your directions there. It is not at one point of time you are you stop digging who you are, you know. There, from there on you have to start a new journey. So you have to take a journey of anti-memoirs. So it is very complicated, I should say. And we are the citizens of an untouchable country, and the structures of social systems, family, religion, whatever it is, you know, it is completely based on the caste structure. So there your body, you have to, you know, find your own body, self, through your words. So the form is in your hand, but how you are going to use it is totally different. So there comes, you know, we have to find words for that address my body, my emotions. And as I said, you know, in the beginning, poetry is a form of self-portraiture. But what is self for a woman? For women, you know, what is the self? Because we 5 women are sitting here, and each one is completely different from the other. But the common one is the body, the woman body. So that can be the tool for empowerment, I think. So I want to write about, I can, you know, strip off its myths, mysteries, whatever, you know, I have been loaded with generations must be. Because this body has, you know, have traveled, you know, millions of women's body. So I think all are in me, but I have to take the journey of anti-memoirs. That's what I do. But fiction, you know, the difference between the, you know, in the form of literary form, I mean, is poetry. It is not, you know, it is truly based on yourself. And in the process of past 10 years, you know, we women are writing, we have been in the writing for the past 10 years, a decade. What has happened, you know, the elimination of self, complete the self. It is not anymore Kuti Revati or Malati Maitri or, you know, it is not anymore. It's a collective self. We want, you know, we as we involve in the process continuously and strongly, we become a collective self. So that poetry doesn't belong to me anymore, you know, at least. I can put it forward that way, I think. I stop it here. Maybe I can get back to you later. Yeah, thank you, Revati. Now we'll go to Malati Maitri. The special question for her is, Malati, you have been writing poems for a number of years. Your earlier poems, I think, if I articulate well, you did not identify yourself with a specific community, but of late, you are strongly identifying yourself with the fisherman community where you hail from. And the 80s witnessed the upsurge of Dalit literature, and subsequently it culminated into a strong Dalit movement in Tamil Nadu. Now you see that political parties have emerged, and they are bargaining power from the main political parties. Do you think the fishermen over a period of time will also, you know, these writings will culminate into a political movement? Do you think? Yes. And the general question is there. Okay. First you answer that, and then. Good morning to everybody. I also feel discrimination in my childhood. I also get discriminated by the society. But I didn't realize it's a discrimination. We are not living in the Cherry, but we are end of the village. We are live in end of the village. So if social discrimination is happened to us, our community, and also uneducated. We are, all the families are uneducated. The first generation in my village, I am entered up to school. That's my education level. That's all.